जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यदे जन्म पत्रिका वेयुरु तोळि पंगन विडमुंड कंடன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள். ஆடி மாதம்னா என்ன சார்? நம்ம உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம்னு ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் சொன்னால் தட்சிணாயன புண்ணிய காலம் எது வரையில இருக்கு? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி முடிய தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவார். இப்போ விசேஷமான இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாதமுமே அதி சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஆடி மாசத்தை இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆடி கிருத்திகை பெரிய அளவுல ரொம்ப முருகப்பெருமானுக்கு விசேஷமானது. ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், இந்த நட்சத்திரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த ஆடி மாசத்துக்கு உகந்ததாக இருக்கும். ஆடி பஞ்சமி, நாக சதுர்த்தி, அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடி அமாவாசை, ஆடி எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனுக்கு படையலிட்டு அம்மனுக்கு பூஜை செய்யப்படுகிற ஒரு நாள். முதல் வாரம், 3வது வாரம், 5வது வாரம் என்று அந்த வார கணக்கில் செய்யக்கூடிய விசேஷங்கள், அம்பாள் புறப்பாடு, இத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமானது. ஆவணி மாசம்னா கேட்க வேண்டாம், ஆவணி விட்டம், அதே போல விநாயக சதுர்த்தி, புரட்டாசி, மகாலய அமாவாசை, நவராத்திரி, இப்படி அடுத்தடுத்த விசேஷம். தட்சிணாயன புண்ணிய காலம்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதங்கள் எல்லாமே, எல்லா விசேஷங்களும் அதுல வரும். ஐப்பசி, தீபாவளி, கந்தசஷ்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு அப்படியே விசேஷங்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு. அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள்னா எப்படி இருக்கும்? ஆடி மாசத்துல கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கு? நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறது? நமக்கு அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் நடுவில் என்னென்ன விஷயம். ஏன்னா நீங்கள் உண்மையை நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்களை எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன், அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எனக்கு அப்படியே நடக்கிறது அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவிலேருந்து ஒருத்தர் நம்ம ஊருக்கார் அங்கே இருக்கார். நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயமும் எனக்கு நடக்கிறது சார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் யூகேலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜென் இதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவும் எங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உண்மையே சொல்கிறேன், அவங்க எனக்கு இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களை நேரில் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் ரீச் ஆகுது, எல்லா மொழிகளிலுமே ரீச் ஆகுது. அதாவது நெக்ஸ்ட் ஜென் நேஷனல் நம்ம பார்க்கும்போது கன்னடத்தில் நீங்கள் என்னோட இதை பார்க்கலாம், தெலுங்குல பார்க்கலாம், தமிழில் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய பதிவுகள் எல்லா இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? ஒரு தவறான மனிதரால், ஒரு தவறான நண்பரால், ஒரு தவறான ரொம்ப உற்ற நண்பரால் ஒரு தாமதத்தை ஏற்படுத்தி அதனால ஒரு மனக்குழப்பம், மனப்பிரச்சனை அதனால ஒரு மன இறுக்கம், ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இந்த மாசத்துல சில விஷயங்கள் தாமதப்படுது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதனால இந்த பலனை முழுமையா நீங்க பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா 65% நல்லா இருக்கு, 65% தான் நல்லா இருக்கு. ஏன்னா ஜென்மத்துல குரு, ஜென்மத்துல இப்ப சூரியன் வேற. தகப்பனார் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். உடல்நிலை, தகப்பனாருக்கு பைபாஸ் சர்ஜரி, தகப்பனாருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உடல்நிலை பாதிப்பு. தகப்பனார் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் நல்லபடியா இந்த ஒரு மாசத்தை நல்லபடியா கடகராசிக்காரர்கள் உங்கள் தகப்பனாரை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உடல்நிலை பாதிப்பு, மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு இருந்துன்னு சொன்னா அது சற்று உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு, வேலையில எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமா, ஆயில்யம் கடகராசி, புனர்பூச நட்சத்திர கடகராசி, பூச நட்சத்திர வேலையில எல்லாம் ஓரளவுக்கு சரியா இருக்கும். வேலை விஷயங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு இருக்கும். சில பேருக்கு வேலை விஷயத்துல சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் வேலையை
பெற்றலாமா, சொந்த தொழில் போயிடலாமா, இல்லை இடம் மாதிரி வேலை செய்யலாமா, வெளிநாடு போகலாமாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வேலை செய்யுங்க. ஒரு நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு நிறுவனத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு அழைப்பு ஆடி மாசத்துல கண்டிப்பா வரும். அதை நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரலாம். அதனால அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்ததாக சக ஊழியர்களிடம் உங்கள் திட்டங்களை முழுமையாக போயிடணும். சார் நான் அங்க போறேன் சார், நான் இந்த இடத்துக்கு வேலைக்கு எழுதி போட்டிருக்கேன் சார், நான் அந்த இடத்துக்கு போறேன் சார். சக ஊழியர்கள் கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அடுத்ததாக அரசு தேர்வு, ஒப்பந்த, நிரந்தர நியமனம் மற்றும் விஷயங்களின் சாதகமான முன்னேற்றம் பல முறை பல காரியம் இப்போது பலன் தரும். சரி, நல்ல விஷயங்கள் நல்ல பலன்கள் தரும். சொந்த தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முதலீடு, ஓரளவுக்கு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடனை யாரை நம்பி கொடுக்காதீங்க, கடனா கொடுக்காதீங்க. நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னா கடன் கொடுத்து தான் வியாபாரம் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு போறோம் ஒருத்தனா இருந்தா கூட பரவாயில்ல, கடன் சொல்லி வாங்கிட்டு போறதை ரொம்ப அனுமதிக்காதீங்க. போனா திரும்ப வராது, ரொம்ப அவ்வளவு சீக்கிரம் வராது. பண வரவு அப்படின்றது நிலம், வீடு, கமிஷன், பழைய முதலீட்டிலிருந்து வருமானம் கிடைக்க எதிர்பார்த்த செலவுகளும் வருவாயை விட செலவு அதிகம் ஆக்க விடாதீர்கள். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோ. கணவன் மனைவி கூட குடும்பத்தில் பாசம் புரிதல் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் கரையும். உறவினர்களின் தலையீட்டை கட்டுப்படுத்தினால் மகிழ்ச்சி தரும். உறவினர்கள் எதுல தலையிடணுமோ அதுல தான் தலையிடணும். எல்லாத்துலயுமே மூக்கோணம் நுழைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது கஷ்டம். அது கட்டுப்படுத்தினால் சிறப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக திருமண யோகம் நல்லா இருக்கு. திருமணத்துக்கு பேசலாம். திருமணம் மறுமணம் எது இருந்தாலுமே எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரிந்து வாழ்பவர்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம், பேசும் வாய்ப்பு உருவாகும். குழந்தைகள் தொடர்பான முடிவுகளில் அமைதியாக செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணவர்கள் உயர்கல்வி, மருத்துவம், பொறியியல், அரசு போட்டித் தேர்வுகளில் ஓரளவுக்கு சக்சஸ் பண்ண முடியும். உங்கள் வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள், நீண்ட காலமாக இருந்திருந்த கோர்ட் கேஸ் எல்லாம் சில விஷயங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சிலர் புதிதாக உங்க மேல ஒரு ஏதாவது கேஸ் பதியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. யாராவது தேவையில்லாம சொத்து விஷயத்திலேயோ வேற இட விஷயத்திலேயோ உங்களை ஏமாற்றுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதாவது நீங்க ஒரிஜினல் பத்திரம் உங்ககிட்ட இருக்கும், டூப்ளிகேட் பத்திரத்தை வச்சு உங்களை ஏமாத்துறதோ பிரச்சனை பண்றதோ உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருங்க. பெண்கள் எச்சரிக்கையா இருங்க. பெண்கள் எவ்வளவு கொஞ்சம் கவனமா இருக்கீங்களோ நல்லது. இந்த மாசத்துல தொழில் உயர்வு, பணவரவு அதிகரிப்பு, குடும்ப ஒற்றுமை, சொத்து தொடர்பான நல்ல செய்தி, அரசு காரியங்களில் வெற்றி, சமூக மரியாதை உயர்வு. இந்த மாதத்தில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள், தேவையற்ற கடன், நம்பாதவர்களிடம் ரகசியம் பகிர்வது, உணவு கட்டுப்பாட்டை புறக்கணித்தல், வாகனத்தில் அலட்சியம், அவசர முதலீடு, பிரச்சனைகள், இதெல்லாம் தலையிடக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் எதெல்லாம் செய்யணும் எது பண்ணக்கூடாதுங்கிறது கொஞ்சம் நிறைவா கொண்டு போனீங்கன்னா நல்லது. பொறுமையுடன் எடுத்த முடிவுகள் எதிர்காலத்தில் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்கள் ராசி என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. முக்கியமா அம்மன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடெல்லாம் நிறைய முக்கியமா அம்மன் வழிபாடு, பாலா திரிபுர சுந்தரி அம்மன் வழிபாடு, இதெல்லாம் உங்க ஜாதகத்துல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு வில்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்க, நல்ல சிறப்பா இருக்கும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூன்றாவது நபரால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை வரும். அது திருமணம் ஆன பெண்களாக இருந்தாலும் சரி, ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனை வரும். கவனம் தேவை. சுபம். வாழ்க வளமுடன்.